ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ் வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது, ரிலீஸ் ட்ரைலர். ஸோ பயங்கரமான ஒரு ட்ரைலராக இருந்துச்சு. அதில் 2 கேரக்டரையும் காமிச்சு ஓகே என்னவோ பெருசாக சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சது. நம்ம இந்த ட்ரைலரை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண கதையை தான் நாம் உங்ககிட்ட சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் உண்மையான கதை அப்படின்லாம் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி எங்களோட ப்ரெடிக்ஷன். ட்ரைலர் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா ஃப்ரான்சைஸ், அதாவது ப்ரெசன்ட் போர்ஷனில் இருக்கவர் வந்து ஒரு பவுண்டி ஹண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பவுண்டி ஹண்டர் அப்படின்னாலே நமக்கு வந்து கல்கி படம் தான் ஞாபகம் வருது. பெரிய பெரிய ஆளுங்க சொல்கிற வேலையை செஞ்சு அவங்கக்கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம சூர்யா அவர்களும் இந்த படத்தில் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்க்குற ஒரு நபராக இருப்பார். ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு நிறைய சில்வர் ஆக்சசரிஸ்க்கு ஒரு அடிக்டான ஒரு நபராக இருப்பார். அண்ட் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவர்கிட்ட சேகரித்து வச்சுக்கிற ஒரு நபராக இருப்பாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. இந்த சீக்வன்ஸில் சூர்யா அவர்களோட வீட்டில் நின்று பேசுகிற மாதிரி ஒரு சின்ன பையன் கூட இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸில் சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிக் பொருட்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் உருவான பொருட்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுவுமே கங்குவா, பழைய கங்குவா கிட்ட இருக்க பொருட்கள் நிறைய அங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஃபேஸ் மாஸ்காக இருக்கட்டும், அதோட ஒரு என்ன சொல்கிறது, சின்ன வெர்ஷன், மினி வெர்ஷன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் 3Dயில் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம இந்த படம் எப்படி பாஸ்ட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதா, இல்லை இது வந்து ஒரு கற்பனையா, இல்லை நடந்ததா, இல்லை என்னன்றது நம்மளை வந்து சிவா வந்து யோசிக்க வச்சுட்டே இருக்காரு. ஸோ நம்ம பாஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஏன் அப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாமே வந்து ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பையனுக்கு வந்து பழைய சூர்யா சத்தியம் பண்ணி கொடுப்பாருன்னு தலைமையில் கை வச்சு. ஸோ இவருக்கும் இந்த புதுசாக ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஃப்ரான்சைஸும் வந்து இந்த பையன் மேலே தலையில் சத்தியம் பண்ணுவார். ஸோ அந்த பையனோட வம்சாவழியில் வந்தவன் தான் இவனோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அண்ட் கங்குவாவோட வம்சாவழியில் வந்தவர் தான் ஃப்ரான்சைஸோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த கதைகளை, அதாவது கங்குவாவோட ஒரிஜினல் கதைகளை அந்த சின்ன பையன்கிட்ட அவங்களோட தலைமுறை கடத்தி நீ தான் கங்குவா அப்படின்றத வந்து ஃப்ரான்சைஸுக்கு சொல்கிறதுக்காக தான் அந்த சின்ன பையன் வந்திருக்கானோ என்னவோ தெரியல. இல்லை இது கம்ப்ளீட்லி ஒரு டைம் ட்ராவல் படமான்றதும் நமக்கு வந்து அந்தளவுக்கு தெளிவாக சிவா அவர்கள் வந்து காமிக்காமல் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கிட், அந்த சின்ன பையன் வர்றதுல இருந்தால் பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் அப்படின்ற போர்ஷன் வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த சின்ன பையன் தான் நிறைய டயக்ராம்ஸ்லாம் வரைஞ்சு கங்குவாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத அவன் தான் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு வேளை டைம் ட்ராவல் படமாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஃபீல் கொடுக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கிட்டோட பேர் வந்து ஜெட்டா அப்படின்னு வந்து ஒரு ஏஜென்சி வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ அந்த பையனை வந்து மேபி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே கொடுக்கும்போது அவனை வந்து நம்ம சூர்யா அவர்கள் அதாவது பிடிச்சி கொடுக்க போய் அந்த இடத்துல சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு திடுக்கிடும் உண்மையாக அந்த பையன் சொல்கிறான், நீ தானே கங்குவா அப்படின்ற மாதிரி சம்வாட் ஏதாவது நடக்கலாம். அந்த இடத்துல தான் அந்த பையன்கிட்ட சூர்யா அவர்கள் வந்து எப்படி எனக்கு கங்குவான்னு சொல்கிறேன், நீ யாரை சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னும் போது அவன் வரைய ஸ்டார்ட் பண்ணுறான். வரைய ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கங்குவாவோட கதைகள் ஃபுல்லாக இவனுக்கு, அதாவது ஃப்ரான்சைஸான சூர்யா அவர்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல தான் சூர்யாவிலிருந்து, அதாவது ஃப்ரான்சைஸ்லேருந்து கங்குவா அவர்களுடைய போர்ஷனுக்கும் ட்ராவல் ஆகுமோன்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதே ஏஜென்சி பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஹோட்டல் அப்படின்ற ஒரு இடத்த வந்து கோவாவில் இருக்கிற ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்த வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சூர்யா காப்பாற்றுற அந்த நொடிகளில் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆகுது. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த ஈகிள் ரெஃபரன்ஸ் வந்து கிளிம்ஸ்லேருந்தே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏரோப்ளைனை வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா சூர்யா அதில் பறந்து சாகசம்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் இருக்குது. சீல வெறும் ஒரு பல்லு, ஒரு மாதிரி அரிச்சு போயிருக்க பல்லு வச்சிருக்கிற நபர் தான் அது அதிகபட்சமாக கார்த்தியாக தான் இருப்பார் அப்படின்ற ஒரு கெஸ் எங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே அந்த பையனை வந்து காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். கங்குவா அந்த பையனை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போகிற மாதிரி அந்த கடலில் இருந்தெல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த சின்ன பையன் சார்ந்ததாகவே இருக்கிறதுனால, ஸோ அந்த சின்ன பையன் ஒரு முக்கியமான ரோலை வசிக்கிறான் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஃபைனலி கங்குவாவுடைய கதை எங்கே முடிவாகும்னு சொல்லிட்டோம், எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக கங்குவா படம் இதே தான் இருக்குன்னு சொல்ல வரல, ஒரு வேளை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அண்ட் ஒரு 70% வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றத எங்களோட கருத்தாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பாய்.